தீவிரமான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடப் போவதாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அதற்காக தனி கட்சியொன்றினை தொடங்கி இளைஞர்களுடன் தனது பயணத்தினை தொடர உள்ளதாக அறிவித்துள்ளார். இவ்வாறு தனது அரசியல் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக நிதி உதவிகளை செய்ய விரும்புபவர்கள் தன்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நிதி பங்களிப்பினை செய்யுமாறும் அவர் ஒரு வலியுறுத்தலை விடுத்துள்ளார். தமிழர்களுடைய அரசியலை பொறுத்தமட்டில் திடீரென சமூக ஊடகங்களூடாக பிரபலமாகி இருந்த பலர் கடந்த காலங்களில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தனர். குறிப்பாக சில கட்சிகளுடன் சேர்ந்தும் தனியாகவும் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இருப்பினும் அவ்வாறு அந்த சமூக ஊடகங்களில் ஊடாக பிரபல்யமாகி இருந்ததை வைத்துக்கொண்டு அரசியலில் இறங்கிய பலர் தற்பொழுது அரசியல் மேடைகளில் இருந்து காணாமல் போனவர்களாகவே தற்பொழுது காணப்படுகின்றனர். இவ்வாறான ஒரு சூழலில் தான் வைத்தியர் அர்ச்சுனாவின் அரசியல் பிரவேசம் குறித்த அறிவிப்பும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பானது வைத்தியர் அர்ச்சுனாவின் தற்பொழுது உள்ள எழுச்சியினை தொடர்ந்து எழுச்சியாக கொண்டு செல்லுமா அல்லது இந்த அரசியல் பிரவேசத்தின் தொடர்பிலான அந்த அறிவிப்பானது அவருடைய எழுச்சியை வீழ்ச்சியாக மாற்றப் போகின்றா என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று காலை வைத்தியர் அர்ச்சுனா தன்னுடைய முகப்புத்தகத்தின் ஊடாக நேரலையில் வந்து சில அறிவித்தலை விடுத்திருந்தார். குறிப்பாக தனது அரசியல் பிரவேசம் தொடர்பிலான அறிவிப்பினை விடுத்திருந்தார். முதலில் அவர் அந்த அரசியல் பிரவேசம் தொடர்பாக விடுத்திருந்த அந்த அறிவிப்பினை நாங்கள் பார்க்கலாம். குட் மார்னிங், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று லைவில் வந்து சொல்லணும்னு பார்த்தேன். நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் தான் எங்கள்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வெளியால். அதில் ஃபேஸ்புக்கை நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன். இது ஈஸி, அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது. மார்க்கெட்டிங் படித்தாக்களுக்கு அது வடிவாக தெரியும். மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும். அதனால் அது அவையான கொமெண்ட்கள் தரதிலை கொஞ்சம் நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும். நான் ஒரு நேர்மையான ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன். அரசியலுக்குள் நான் போவேன். கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி, எப்போவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன். சொந்த காலில் தான் நிற்பேன். இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கொள்கைகளை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள். அந்த கடிதம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதில் என்னென்ன பிழை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் இப்போது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன். அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுன திலகரன் சார் அவரிடம் எடுத்து கால் பண்ணி கேட்டேன். சார், உங்களை எம்ஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் பனாபிட்டியா சார், நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லையே எம்ஓவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி. அப்போது அவர் சார் சிரிச்சு போட்டு சொன்னேன், சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியாக ப்ராப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன். ஏன்னா வளமையாக நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்பந்தமான, அதாவது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்பந்தமான கடிதங்கள் இல்லாமல் மற்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ எஃப்எஸ்எல்ஏ கடிதங்கள் இல்லாமல் நான் தான் அடிக்கிறேன். நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன். பரவாயில்லை, நான் அதுக்குரிய டிராஃப்டோட போகிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சுட்டார்கள். ஆங்கிலத்திலே ஒரு கடிதத்தோட, அதாவது யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் ஹியர்பை அட்டாச் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேரதினியா ஃபார் டெம்பரரி பீரியட்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்க தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை. அது பார்ப்போம். நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன். அதில் நான் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன். அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றி கூறிய, அதாவது வந்து கிரேட். இப்போ எங்கள் பட்சில் 23 பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் ரெண்டுதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு ரெண்டாலியோ தெரியலை. நாங்கள் சந்திப்போம். அரசியலுக்கு வரணும்னு கன பேர் கேட்டவை. எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில், பட் நேரடி அரசியலில் இறங்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயம் மிக்கவர்கள் இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை, உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம். அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக ஒன்று இருக்குது, காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை. நாங்கள் அரசியலில் பார்த்துக்கொள்வோம். எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது, அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம். மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும், நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம். மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும். அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் 2009 இழந்ததிலிருந்து
நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூப் இவர் வருவார் நாங்கள் பார்த்து அழுகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ. நான் எப்போவுமே மக்களுண்ட குரலாக தான் இருப்பேன். முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் பேசும் இனம், அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தமிழில் கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் எங்கேயுமே தமிழுக்கு அழகென்று பெயர். நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம். நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன். அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை. அவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம், இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் இணைவோம். அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிழை, அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து தாரீங்களா, இல்லாட்டி இந்த கடிதத்தோட போய் அர்ஜுன திலகரட்ன சாரை வந்து எம்ஓவை அட்டாச் பண்ணுறதா என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலகரட்னதுக்கு. கீழே எழுதியிருக்கிறது யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டெம்பரரி அட்டாச் டு டீச்சிங் ஹாஸ்டல் பேராதீனம் என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன திலகரட்ன அவர்களை டெம்பரரியாக எம்ஓ அடிப்படையில் செய்கிறாள் என்று. மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்து இவர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார். ஆதலால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தேங்க்யூ. என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம். நான் ஒரு மதம் சார்ந்தவன் அல்ல, ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை, நான் உங்களுடைய மகன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இவ்வாறான அறிவிப்பினை தான் வைத்தியர் அர்ஜுனா விடுத்திருந்தார். அவருடைய இந்த அறிவிப்புகள் ஊடாக சில தகவல்களை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக தற்பொழுது தமிழர்களுடைய அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகளுடைய எந்த கொள்கையினையும் தான் ஏற்கவில்லை என்றும் அதனால் தான் புதிய கட்சியினை தொடங்க உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இவ்வாறான நிலைதான் தமிழர்களுடைய அரசியலில் கடந்த காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் சமூக ஊடகங்களிலூடாக விளம்பரங்களை செய்து கொண்டு அல்லது சமூக ஊடகங்களிலூடாக பலரை இணைத்து கொண்டு தேர்தல் பிரச்சாரங்களில் அல்லது பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பலர் தேர்தலில் தோல்வியை கண்டு காணாமல் போன சம்பவங்கள் தான் அதிகமாக உள்ளது. குறிப்பாக எடுத்து பார்த்தால் தியாகி என்று அழைக்கப்படுகின்ற வாமதேவா தியாகேந்திரன் முதலில் யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற போது வறிய மக்களுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பித்திருந்தார். இவ்வாறு பல உதவிகளை செய்திருந்த வாமதேவன் தியாகேந்திரன் தான் எந்த காலத்திலும் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட போவதில்லை என்று அறிவித்திருந்தார். இருப்பினும் அவருடைய அந்த உதவி வழங்குகின்ற திட்டங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அந்த உதவி வழங்கும் திட்டங்களை பெரு நிகழ்வுகளாக நடத்தி அங்கு வருகின்றவர்களுக்கு மத்தியில் பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்து தனது உதவி திட்டங்களை வழங்கி வந்திருந்தார். இதன்போது அவர் யாழ்ப்பாணத்தை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்து வருகின்றேன் என்ற ஒரு கோஷத்தினை தொடர்ந்து முன்வைத்து வந்திருந்தார். இதன்படி இறுதியாக அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் சுயேட்சை அணியாக தான் களமிறங்கி போட்டியிடப் போவதாக அறிவித்து தேர்தலிலும் தன்னுடைய வருகையினை அவர் பதிவு செய்திருந்தார். இருப்பினும் அந்த தேர்தல் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தொடர்ந்து தனது அரசியல் செயற்பாடுகள் அல்லது அந்த உதவி வழங்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர் அண்மையில் நடந்த ஒரு உதவி வழங்குகின்ற நிகழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தினை வைத்து அவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் அவர் தற்பொழுது அரசியல் செயற்பாடுகளை கைவிட்டு தன்னுடைய உதவி வழங்குகின்ற நிகழ்வுகளையும் அல்லது செயற்பாடுகளையும் கைவிட்டு ஓரமாக இருந்து வருகின்றார். இவ்வாறு சமூக மட்டங்களூடாகவும் சமூக வலைதளங்களூடாகவும் ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டு வந்திருந்த தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அந்த வாமதேவா தியாகி தற்பொழுது எங்கு உள்ளார், என்ன செயற்பாடுகளில் செய்கின்றார் என்ற தகவலே பொதுமக்களுக்கு தெரியாத வண்ணம் அவர் அனைத்திலும் இருந்து ஒதுங்கி வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்றுதான் வடமாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரனுக்கும் நடந்தது. காவி விக்னேஸ்வரன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்றிருந்தார். இவ்வாறு வெற்றி பெற்ற அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்த சில குழப்பமான நிலைகள் அல்லது முறைகேடான நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிப்படையாக சில கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து அவருக்கு கட்சிக்குள் இருந்து எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அவ்வாறான எதிர்ப்பினை அடுத்து அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றவும் மாகாண முதலமைச்சர் பதவியை அவரிடம் இருந்து பிடுங்கவும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நடவடிக்கையானது சமூக மட்டங்களில் ஊடாக சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கப்பட்டு காவி விக்னேஸ்வரனுக்கான ஆதரவு பெருவாரியாக எழுந்திருந்தது. இதனை அடுத்து யாழ்ப்பாண நல்லூரில் இருந்து அவருடைய வீடு வரையில் ஒரு பேரணியும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டு செய்திருந்தனர். அவருக்கு ஆதரவினையும் தெரிவித்திருந்தனர். இவ்வாறு பெருவாரியாக மக்களுடைய ஆதரவு இருந்த போதும் அவர் கட்சியிலிருந்து விலகி தற்பொழுது வேறு ஒரு கட்சியில்
போட்டியிட்டு தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவரும் சமூக ஊடகங்களூடாக பெரும் எழுச்சியினை கொண்டுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி வந்திருந்தார். இருப்பினும் தற்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். காவி விக்னேஸ்வரனை பொறுத்தமட்டில் அரசியலில் இருந்த போதே அவருக்கான எழுச்சி ஏற்பட்டதை அடுத்தே தற்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவ்வாறு தமிழர்களுடைய அரசியலை பொறுத்தமட்டில் பலர் இந்த சமூக ஊடகங்களூடாக எழுகின்ற எழுச்சியை வைத்து அரசியலில் பிரவேசித்து நீண்ட காலம் நிலைத்திருக்காத நிலையில் தான் காணப்படுகின்றது. குறிப்பாக வாமதேவன் தியாகேந்திரனை எடுத்து பார்க்கலாம், காவி விக்னேஸ்வரனை எடுத்து பார்த்திருக்கலாம். இவ்வாறான நிலையை தான் ராமநாதன் அர்ச்சுனாவும் தற்பொழுது தனது அரசியல் பிரவேசம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பல்வேறு நேரலையில் அல்லது ஊடகங்களுக்கான நேர்காணலில் வந்திருந்த ராமநாதன் அர்ச்சுனா தான் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி வந்திருந்தார். குறிப்பாக அவர் நேரலையில் வருகின்ற போது பல்வேறு வகையான அவருடைய ஆதரவாளர்கள் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், அது பாதுகாப்பில்லை, அது சரியான செயற்பாடாக அமையாது என்ற கருத்தினை அவருக்கு தெரிவித்திருந்தனர். அந்த கருத்தினை அவர் ஏற்று நான் அரசியலில் ஒருபோதும் நான் பிரவேசிக்க மாட்டேன் என்ற கருத்தினை வலியுறுத்தி வந்திருந்தார். இவ்வாறான நிலையில் தான் தற்பொழுது அரசியலில் ஈடுபட போவதாகவும், அதாவது தீவிர அரசியலில் ஈடுபட்டு ஒரு தனி அரசியல் கட்சியினை ஆரம்பித்து இளைஞர்களுடன் பயணிக்க உள்ளதாகவும் அதற்கான நிதி பங்களிப்பினையும் கோருகின்ற அளவுக்கு வைத்திய அர்ச்சுனா தற்பொழுது முன்வந்துள்ளார். இருப்பினும் கட்சியை ஆரம்பிப்பது அல்லது அரசியல் கட்சிகளை தவிர்த்த ஏனையவர்களுடன் எவ்வாறான கூட்டுகளை வைக்கப் போகின்றார் என்பது சம்பந்தமான தகவல்களை அவர் இதுவரை வெளியிடவில்லை. அவ்வாறான தகவல்கள் ஏதேனும் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றோம். இருப்பினும் வைத்திய அர்ச்சுனாவினுடைய இந்த அரசியல் அறிவிப்பானது ஒன்றில் எழுச்சியை காட்டும் அல்லது வீழ்ச்சியை காட்டும் என்பதுதான் உண்மை. எழுச்சியை காட்டப் போகின்றதா வீழ்ச்சியை காட்டப் போகின்றதா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நாங்கள் நேரடியாக கண்முன்னே பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இவைதான் வைத்திய அர்ச்சுனாவினுடைய அரசியல் அறிவிப்புக்கு பின்னால் உள்ள தமிழர்களுடைய அரசியலின் கடந்த காலங்கள். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.